ஏங்க தமிழ்நாட்டிலேங்க சாதாரண ஊர் கிடையாதுங்க. இயற்கை அப்படியே ரம்மியமா இருக்கும். ஏங்க கூமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டுங்க. ஏங்க தமிழ்நாட்டிலேயே இன்னைக்கு தென் மாவட்டத்திலே முக்கியமா மிகப்பெரிய சுற்றுலாத்தலமா மாறிக்கிட்டு இருக்கு நம்ம கூமாப்பட்டி. சாதாரண ஊர் கிடையாதுங்க. இயற்கை அப்படியே ரம்மியமா இருக்கும். நீங்க கூமாப்பட்டிக்கு வந்து பாருங்க. நீங்க பெரும்பாலும் ஊட்டி, கொடைக்கானல், குற்றாலம், ஏற்காடெல்லாம் போயிருக்கீங்களா? தென் மாவட்டத்தில் விருதுநகர் மாவட்டம் வத்திராறு ஒன்றியம் பக்கத்துல மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கு கூமாப்பட்டி. இங்க 2 டேம் இருக்கு. கோவிலாறு இருக்கு, பெரியாறு இருக்கு, பக்கத்துல அத்திக்கல் பால்ஸ் இருக்கு, பேச்சிக்கேணி இருக்கு. இவ்வளவு சுற்றுலாத்தலங்கள் இருந்தும் ஏன் இந்த வெளி உலகத்துக்கு ஒன்றும் வரலன்ற என்னோட ஆதங்கம். இதுல என்ன ஒண்ணுன்னா, எங்க பிளவக்கல் டேம்பு எங்க ஊரு கூமாப்பட்டி விவசாயத்தை அடிப்படையாக கொண்டது. அடுத்தபடியா என்ன இருக்குன்னா சுற்றுலாத்தலம் தான். 2வது இருக்கிற சுற்றுலாத்தலம் 5 வருஷமா பிளவக்கல் டேம்பு முடங்கி இருக்கு. ஏன் எதுக்குன்னு அரசு அதிகாரிகள் வந்து நான் கேட்கிறேன். 5 வருஷமா உள்ள அலோடு கிடையாது. இப்ப தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 10 கோடி ஒதுக்கியிருக்காங்க. கூமாப்பட்டி பிளவக்கல் டேம்புக்கு 10 கோடி ஒதுக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 மாசம் ஆச்சு. உள்ள எந்த நடவடிக்கை இல்லை. நானே போய் நேரடியாக பார்த்தேன். ஒரு மிக பிரசித்தி பெற்ற ஒரு சுற்றுலாத்தலம் 5 வருஷம் முடங்கியிருக்கு. எங்கள் கூமாப்பட்டிக்கே ஒரு அவச்செயல் மாதிரி இருக்கு. எங்கள் கூமாப்பட்டியில் ஒரு பிராண்டே பிளவக்கல் டேம்பு தான். அரசாங்கம் 10 கோடி ஒதுக்கியிருக்கு. அந்த 10 கோடியை வந்து இவங்க வந்து புதுப்பிச்சு மீண்டும் ஒரு சுற்றுலாத்தலம் மாற்றணும் நம்பிக்கை இருக்கு. ஒரு நல்ல முடிவுன்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த பிளவக்கல் டேம்பு வந்து பெரும்பாலும் விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணீராக இருக்கு. அதாவது ஒரு 2, 3, 5 வருடத்துக்கு வந்து பிளவக்கல் டேம் வந்து முடங்கினதுக்கு முன்னத்துல எத்தனை பேர் குளிச்சாங்க, சுற்றுலாத்தலம் அறிவிச்சாங்க. இப்ப எதுக்கு 5 வருஷமா இந்த சுற்றுலாத்தலத்தை முடக்குறாங்க? தமிழக அரசாங்கம் 10 கோடி கொடுத்துருந்தும் கூட ஏன் உள்ள அலோடு விடல? உள்ள ஒரு புதுப்பிக்க திண்டி யாரும் அலோடு விடமாட்டேன்னு சொல்றாங்களா? அது 6 மாசம் ஆச்சு. ஒரு பிளவக்கல் டேம்பு கூமாப்பட்டியோட அடையாளத்தை அரசாங்கம் 10 கோடி கொடுத்துருக்காங்க. கொடுத்துருந்தும் ஏன் மக்கள் ஒன்றும் அலோடு விடல? ஏன் இந்த பிளவக்கல் டேம் புதுப்பிக்கல? ஒரு தனி மனித ஏக்கம், கவலை, கஷ்டத்தை வந்து ஒரு சுற்றுலா பயணிகள் வந்து வெளியே வந்து தன்னோட கவலை கஷ்டம் மறக்கறதுக்கு இங்கே இயற்கை அழகு நெஞ்ச பிளவக்கல் டேமுக்கு வந்தா அதை ஒன்றும் முடியலைங்க. அரசாங்கமே 10 கோடி கொடுத்துருக்காங்க புதுப்பிக்கிறதுக்கு. என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? நீங்களே வந்து பாருங்க. அரசு அதிகாரி பாருங்க, தமிழ்நாட்டோட பத்திரிகை துறை வந்து பாருங்க. கிட்டத்தட்ட 6 மாசம் ஆச்சுன்றீங்க. 10 கோடி கொடுத்து தலைவர் மு.க. ஸ்டாலின் கொடுத்துருக்காரு. ஆனா என்ன நடந்திருக்கு? ஒரு நடவடிக்கையும் இல்லை. ஏங்க கூமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டுங்க. எங்க ஊரை பாருங்க. அப்படிப்பட்ட ஊரை தமிழக அரசாங்கம் ஒரு நல்ல சுற்றுலாத்தலமா மாற்றி சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான போக்குவரத்து வசதி, தொலைத்தொடர் வசதி, இருப்பிட வசதி, நீர் வசதி கொடுக்கணும். இதனால எங்க கூமாப்பட்டியோட மக்களோட வாழ்வாதாரம் மேம்படும். எங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான அடையாளம் வருங்க. சரி, இங்க டவரே இல்லையே, சுற்றுலாத்தலமாக்குன்றீங்களே? இல்லைங்க, சுற்றுலாத்தலம் வந்து என்ன சொல்றேன்னா, ஆரம்பத்தில் பிரசித்தி பெற்று இருந்துச்சு பிளவக்கல் டேம்பு. அதுக்கான ஆதாரம் இப்போ இருக்கு. இப்போ விட பிளவக்கல் 5 வருஷத்துக்கு முன்னத்தில் மக்கள் பயணிச்சிருக்காங்க. இங்கே பிளவக்கல் டேமில் மக்கள் சுற்றுலா பயணிகள் வந்திருக்காங்க. இங்கே தொலைத்தொடர் வசதி இல்லை. தொலைத்தொடர் வசதி ஒன்றும் ஏற்படுத்தலை. இங்கே தொலைத்தொடர் வசதி இல்லை. முக்கியமாக சுற்றுலா பயணிகள் தங்கி இருக்கிற விடுதி இல்லை. அவங்களுக்கு தேவையான இருப்பிட வசதி, நீர் வசதி எதுவும் ஏற்படுத்தலை. இதில் என்ன ஒன்றுனா, இவ்வளோ பெரிய ரம்மியமான ஒரு சுற்றுலா தலத்தை ஏன் தொலைத்தொடர்பு இல்லாத அளவுக்கு ஆக்கியிருக்கீங்க? கூமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டு. நான் ஏன் அப்படி திரும்ப திரும்ப சொல்றேன்னா, அவ்வளவு இயற்கை அழகு ரம்மி இங்கே இருக்குது. இருந்து ஏன் இப்படி பண்றீங்க? தமிழக அரசாங்கம் 10 கோடி கொடுத்துருந்தும் கூட இதை வந்து புதுப்பிக்கணும். இதில் எதனால் இப்படி நடக்கு? ரொம்ப மன உளைச்சலாக இருக்குங்க. தென்னிந்தியாவிலேங்க தென் மாவட்டத்திலே ஒரு கூமாப்பட்டி ஒரு பயங்கரமான ஒரு சுற்றுலாத்தலம். அது உலகத்துக்கே தெரியும். 10 கோடி ஒதுக்கி இருந்தும் கூட நீங்கள் மறுபடியும் புதுப்பிக்கல. 6 மாசம் ஆச்சுங்க. 5 வருஷமா முடங்கியிருக்கு. உங்க ஊர்ல ஒரு சுற்றுலாத்தலம் 5 வருஷம் முடங்கியிருந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? என் மனசு ஒரு தனிப்பட்ட முறையில் நான் ஒரு கூமாப்பட்டிக்காரன். என்னோட ஊர் சுற்றுலாத்தலம் 5 வருஷம் முடங்கியிருந்தா எனக்கு கஷ்டமா இருக்கு. அது மீண்டும் புதுப்பிக்கணும்னு பார்த்தேன். 10 கோடி ஒதுக்கி இருக்காங்க. ஆனா எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. நீங்களே பாருங்க, பத்திரிகை துறையை பாருங்க, மேற்கொண்டு அரசு அதிகாரி கலாய்வு பண்ணி பாருங்க என்ன நடக்குன்னு இங்க பிளவக்கல் டேம்ல.